எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 7th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா? 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாம் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போறோம். டோட்டலா 60 மார்க்ப்பா உங்களுக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் 4 மினிட் வீடியோ தான். ஓகே. ஃபுல்லா வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைமிங் வந்து 2 ஹவர்ஸ். ஓகேங்களா? 7th ஸ்டாண்டர்டுக்கு ஈஸியாக தான்ப்பா வரும், பயப்படாதீங்க. 22 சயின்ஸ் எக்ஸாம் வந்து நமக்கு இருக்குது. இன்னும் 1 வீக் இருக்குது. நான் முன்னாடியே வீடியோ வந்து போட்டுடுறேன், அப்புறமா பாருங்கள். வாங்க தமிழ் மீடியத்துக்கு வேணால் தமிழ் மீடியத்துக்கும் தனியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து தனியாக போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து 10 கொடுப்பாங்கப்பா. அந்த ஃபஸ்ட்டு 10மே வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், தமிழ் மீடியத்துக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பாருங்க. ஆன்சர் எனி 15 ஆஃப் த ஃபாலோவிங், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11ல் இருந்து எத்தனை வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னா 30 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 20 2 மார்க் வந்து கொடுத்துட்டு அதில் 15 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்புறமா 12வது வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம் ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 13வது நேம் த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 14th ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 15th 16th எல்லாமே எஸ்ஆர் பிரின்சிபல். 16வது 17வது பயோட்ராகபிள் மீன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 18வது அது பிரிண்டிங் மிஸ்டேக்ப்பா. 19வது மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சில குட்டீஸ். இதே மாடலேஷன்ஸில் மேபி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்தது 20வது ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 21வது சில்குடைய யூசஸ். ஓகேங்களா? 3 பயன்களை எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 22வதுல 2 கொடுத்துருக்குறாங்க. அந்த 2த்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா அல்லது தவறா என எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 23வது கிவ் த எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் பிஎஸ்எல்வி அண்ட் ஜிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் எப்படி வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ராக்கெட், ஓகேங்களா, அதாவது நம்முடைய ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல, அங்கே வந்து ராக்கெட் விடுவாங்க. சந்திராயனா இருக்கட்டும், எல்லா பிளேசஸுமே அதை பற்றி அப்சர்வேஷன்ஸ் வந்து கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. அடுத்தது வந்து 24 வாட் கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் இஸ் சூட்டபிள் டு ட்ரெஸ் யூபி அண்டு யூபி அண்டு பிளே இன் த சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 25 வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 26 இதெல்லாம் வந்து 26லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் டைப். ஓகேங்களா? அடுத்தது 27 ஓகேங்களா, ஒய் டூ யூ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 28வது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா டெஃபினிஷன் செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 29வது வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காமன் டிசீஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் பொலிட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். அது பிரிண்டிங் மிஸ்டேக். அடுத்தது வாட் இஸ் த யூஸ் ஃபார் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போது நான் 11லிருந்து 30 வரைக்கும் காமிச்சேன் பார்த்தீங்களா. இந்த 20 2 மார்க்கில் எதனா 15 எழுதுனீங்கனாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். 31ல் 2 கொடுத்துருக்குறாங்க, 32ல் 2, 33ல் 2, 34ல் 2. 4 டீட்டெயில் எழுதுனா நமக்கு 20 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 டீட்டெயில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. 31லேயே 7லேயே 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து 2, ஆமாம் 31 7 2 இருக்குது. அப்புறமா அதுலேயே பி பார்ட் இருக்குது, ரைட் ஷார்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 32 ஆல்சோ அதே தான். சஜஷன் சேஃப் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது லிஸ்ட் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப்
சயின்டிக் ஃபைப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரி எல்லா கொஸ்டினுமே வந்து கேட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இது எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக். அப்போது 60 மார்க்கில் 5 மார்க் 4 எழுதுனீங்கன்னா 20 மார்க்கு, 2 மார்க்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 15 எழுதுனீங்கன்னா 30 மார்க்கு, 1 மார்க்கு 10 எழுதுனீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 60 மார்க்குக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னா ஒரு 14 மார்க் எடுத்தாலே வந்து பாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக வந்து பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து கேட்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். 1 மார்க்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஆன்சர் எனி 1-5 ஆஃப் த ஃபாலோவிங், இது எல்லாமே புக் பேக்கில் இருந்தே கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தமிழ் மீடியம் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமுக்கு இதெல்லாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் 2024 அப்படின்னு வந்து போட்டுட்டு 2024ன்னு போட்டு யுவராஜ் மாஸ்டர்லேயே தமிழ் மீடியம் போடுங்க, கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.